அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். காசாவில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வழி தாக்குதலில் 72 பேர் வரை கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. காசாவில் ஸ்டேலிய இராணுவத்திற்கும் கமாஸ் அமைப்பினருக்கும் இடையில் தொடர்ச்சியான போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் காசாவில் ஸ்டேலிய இராணுவம் நடத்தும் தொடர் வான்வழி தாக்குதல் மற்றும் பீரங்கி தாக்குதலினால் உயிரிழக்கும் பாலஸ்தீன பொதுமக்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வருடத்தை கடந்து இடம்பெறும் இந்த போரில் 43,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அதேபோல மேற்கு கரையிலும் 700க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் வடக்கு காசாவின் ஃபெய்த் லாகியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மீது ஸ்டெல் தாக்குதல் நடத்தியது. இதில் 72 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக காசா அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன குடிமை தற்காப்பு பிரிவு அதன் குழுக்களால் அந்த பகுதிக்கு செல்ல முடியவில்லை எனவும் அங்கிருக்கும் பல கட்டடங்கள் ஸ்டேலிய தாக்குதலில் தரைமட்டமாக ஈடுபாடுகளாக காணப்படுவதால் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்கள். பலர் காயமடைந்த இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருப்பதால் அவர்களை மீட்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். முன்னதாக வடக்கு ஸ்டேலில் செசாரியா பகுதியில் இருக்கும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இல்லத்தின் மீது நேற்று வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து காசாவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. அமெரிக்க காவல் அமைப்புகள் மீது மனித உரிமை போராளி மால்கம் எக்ஸ் மகள்கள் வழக்கு தாக்கல். அமெரிக்காவில் கருப்பின மக்களின் உரிமைகளுக்காக போராடிய ஆப்பிரிக்க அமெரிக்க தலைவர்களில் முக்கியமானவர் மால்கம் எக்ஸ் என்று அழைக்கப்படும் மால்கம் லிட்டில். இவர் 1925ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தில் பிறந்தார். இவர் 6 வயதில் தனது தந்தையை இழந்தார். இனவரி தாக்குதலில் இவரது தந்தை படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவரது 13வது வயதில் இவரது தாய் மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் பராமரிப்பு இல்லங்களில் வளர்ந்து வந்த மால்கம் எக்ஸ் 1946ஆம் ஆண்டு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதை அடுத்து நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற அமைப்பில் மால்கம் எக்ஸ் இணைந்தார். அந்த அமைப்பில் இருந்தவாறு கருப்பின மக்களின் உரிமைகள் மற்றும் மறுவாழ்வுக்காக தொடர்ந்து மால்கம் எக்ஸ் குரல் கொடுத்து வந்தார். சுமார் 12 ஆண்டுகள் நேஷன் ஆஃப் இஸ்லாம் அமைப்பின் பிரதான பேச்சாளராக திகழ்ந்த மால்கம் எக்ஸ் அந்த அமைப்பின் தலைவர் எலிஜா முகமதுவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அங்கிருந்து வெளியேறி தனி அமைப்பை நிறுவினார். அதோடு தன் பெயரை அலாக்ஷ் மாலிக் அல் சபாஸ் என மாற்றிக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி நியூயார்க்கில் தனது 39வது வயதில் மால்கம் எக்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது படுகொலை தொடர்பாக நேஷன் ஆஃப் இஸ்லாம் அமைப்பை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்று வரை அமெரிக்க வரலாற்றில் முக்கியமான மனித உரிமை போராளியாகவும் கருப்பின விடுதலை செயல்பாட்டாளராகவும் மால்கம் அறியப்படுகின்றார். அமெரிக்காவில் கருப்பின மக்களிடையே இஸ்லாம் பரவுவதற்கு முக்கிய காரணமாக மால்கம் எக்ஸ் இருந்துள்ளார். அவரை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்காவில் மே 19ஆம் தேதி மால்கம் எக்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் மால்கம் எக்ஸ் கொல்லப்பட்டு சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது 3 மகள்கள் அமெரிக்க காவல் அமைப்புகள் மீது $100 மில்லியன் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். இது தொடர்பாக மான்கள் பெடரல் கோர்ட்டில் அவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவில் CIA, FBI மற்றும் நியூயார்க் காவல்துறை ஆகிய அமெரிக்க காவல் அமைப்புக்கு தங்கள் தந்தையின் படுகொலை திட்டம் குறித்து முன்கூட்டியே தகவல் கிடைத்ததாகவும் அவர்கள் திட்டமிட்டே தங்கள் தந்தையை கொன்றுவிட்டதாக தெரிவித்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பங்களாதேசத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது. டெங்குவை கட்டுப்படுத்த அந்நாட்டு சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். இந்நிலையில் டெங்கு காய்ச்சலுக்கு அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 8 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 994 பேருக்கு புதிதாக டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பங்களாதேஷில் டெங்குவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 4173ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை பங்களாதேஷில் நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சலுக்கு உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 407ஆக அதிகரித்துள்ளது. எலான் மஸ்கை கெட்ட வார்த்தைகளால் பகிரங்கமாக திட்டிய பிரேசில் அதிபரின் மனைவியால் பரபரப்பு. பிரேசில் நாட்டில் உள்ள ரியோ டி ஜெனிரோவில் வரும் 18ஆம் 19ஆம் தேதிகளில் G20 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் G20 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். பிரதமர் மோடியும் இதில் கலந்து கொள்ள உள்ளார். இதனையொட்டி ரியோ டி ஜெனிரோ நகரில் G20 உச்சி மாநாட்டுக்கான குழு விவாதம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பிரேசில் அதிபரின் மனைவி ஜன்ஜா டா சில்வா பேசினார். அப்போது திடீரென அங்கு கப்பலின் கார்ன் சத்தம் கேட்டது. உடனே ஜன்ஜாடா சில்வா, இது எலான் மஸ்க் தான் என்று நினைக்கின்றேன் என்று கிண்டல் செய்தார். தனக்கு எலான் மஸ்கை பார்த்து பயமில்லை என்று கூறிய அவர் எலான் மஸ்கை கெட்ட வார்த்தையிலும் திட்டினார்.
இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் சிரிப்பு எமோஜியுடன் இந்த வீடியோவை பதிவிட்டுள்ளார். மேலும் எலான் மஸ்க் தனது மற்றொரு பதிவில் ஜன்ஜாடா சில்வாவின் கணவரும் பிரேசில் அதிபருமான லூயிஸ் இனைசில் லூயிஸ் அடுத்த தேர்தலில் தோல்வியடையப் போகின்றார் என பதிவிட்டுள்ளார். பிரேசிலில் இந்த ஆண்டு ஒரு மாதத்துக்கு மேலாக எக்ஸ் சமூக வலைத்தளம் முடக்கப்பட்டது. இதனால் பிரேசில் அரசுக்கும் எலான் மஸ்குக்கும் இடையே பெரும் மோதல் போக்கு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் எலான் மஸ்கை பிரேசில் அதிபரின் மனைவி கடுமையாக விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கிஸ்புல்லாவினுடைய செய்தி தொடர்பாளர் முகமது ஐப் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் கிஸ்புல்லா அமைப்புக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் இராணுவம் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் சூழ்நிலையில் கிஸ்புல்லாவின் பிரதான அரசியல் பிரிவு பணிமனை நோக்கி குண்டுகள் வீசப்பட்டதாகவும் இதில் ஒரு செய்தி தொடர்பாடல் பணியில் ஈடுபட்டிருந்த செய்தி தொடர்பாளர் முகமது ஐப் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முக்கியமான கிஸ்புல்லா தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் தற்போது கொல்லப்பட்டுள்ள முகமது ஐப் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தும் படுகொலைகள் குறித்து சர்வதேச ஊடகங்களுக்கு பல செய்திகளை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா கைவிட்ட திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா குறித்து பலரும் விமர்சனம். பிரித்தானியாவில் ரிஷி சுனாக் அரசாங்கம் உருவாக்கிய திட்டம் ஒன்றை தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குடியரசுக் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. குறித்த திட்டமானது பிரித்தானியாவின் தற்போதைய கீர் ஸ்டார்மர் அரசாங்கத்தால் கைவிடப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் சாத்தியங்கள் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் அணி தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது சட்டவிரோத புலம்பெயர் மக்களை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டம் குறித்தே ட்ரம்ப் அணி ஆய்வு மேற்கொண்டுள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சட்டவிரோத புலம்பெயர் மக்களை கட்டாயம் வெளியேற்றுவேன் என ட்ரம்ப் சூளுரை செய்தார். ஆனால் சுமார் 20 மில்லியன் புலம்பெயர் மக்களை அவர் எவ்வாறு வெளியேற்றுவார் என்ற கேள்வி பல தரப்பிலிருந்தும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தான் முன்னர் ரிஷி சுனாக் அரசாங்கம் முன்னெடுத்த ருவாண்டா திட்டத்தை ட்ரம்ப் அணி பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகின்றது. ட்ரம்ப் அணியினரும் அதை உறுதி செய்துள்ளார்கள். சட்டவிரோத குடியேற்றத்தை முறியடிக்கும் வாக்குறுதியின் மீது ட்ரம்ப் பரப்புரை மேற்கொண்டார். தற்போது அவர் அதை கடைபிடிக்க உறுதியாக இருக்கின்றார் என கூறப்படுகின்றது. ருவாண்டா மட்டுமின்றி இன்னும் சில நாடுகளில் சட்டவிரோத புலம்பெயர் மக்களை நாடு கடத்தும் திட்டத்தையும் ட்ரம்ப் செயல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ரிஷி சுனாக் அரசாங்கம் எதிர்கொண்ட சட்ட சிக்கல்களை ட்ரம்ப் அரசாங்கமும் இந்த விவகாரத்தில் எதிர்கொள்ள நேரிடும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். பணிய கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அக்கறையின்றி செயற்படுவதாக தெரிவித்து பணிய கைதிகளின் உறவினர் மிகப்பெரிய போராட்டத்தை இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் ஆரம்பித்துள்ளார்கள். டெல் அவிவில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பிடம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். காசாவில் இன்னமும் உயிருடன் இருக்கும் எங்கள் பணிய கைதிகளை நீங்கள் மீட்டு தாருங்கள். எங்களுடைய நாட்டின் தலைவர் நெதன்யாகு இதில் அக்கறையின்றி செயற்படுகின்றார். பணிய கைதிகளின் உயிர்கள் குறித்து அவருக்கு அக்கறை இல்லை. ஜனவரியில் உங்கள் பதவியேற்பு வரை அவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள் என நாங்கள் நினைக்கின்றோம். காசாவில் உள்ள பணிய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுத்து ஆயிரக்கணக்கான ஆஸ்திரேலியர்கள் டெல்லியில் நடத்திய போராட்டத்தின் போது ஒரு கட்டத்தில் கோபமடைந்த ஆஸ்திரேலியர்கள் நெதன்யாகுவின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்றார்கள். அங்கு நெதன்யாகுவின் வீட்டை சுற்றி வளைத்து அவர்கள் செல்ல முற்பட்ட போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மிக பெரும் கைகலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலரை இஸ்ரேல் போலீசார் கைது செய்திருப்பதாக போராட்டக்குழு தெரிவித்துள்ளது. லெபனான் பெய்ரூட்டின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் முக்கிய நகரங்களின் மீது கிஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்களின் படி கிஸ்புல்லா இயக்கம் 130 ஏவுகணைகளை வீசியதாக கூறப்படுகின்றது. கைஃபாவின் பல இராணுவ நிலைகள், இராணுவ தளங்கள், ட்ரேடார் நிலையங்கள் கிஸ்புல்லாவின் இந்த ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்திருப்பதாகவும் ஒரு சில இராணுவ காவலரன்களிலும் பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்குள் கிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை அடுத்து இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.